ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனத்தின் மூலமாக அனைத்து பெண்களையும் வரவேற்கிறோம். நம்ம மாதவிலக்கு சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கினை பற்றி ஒரு டெமோ எடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த பிளேட்டில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் பிராண்ட், அதுதான் எடுத்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஃபெமி அனியான் சானிட்டரி நாப்கின். இது நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் இந்த பிராண்ட்லேருந்து ஃபெமிக்கு மாறணும் அப்படிங்கிறத இந்த டெமோ மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லேயரும் பிளாஸ்டிக், கடைசி லேயரும் பிளாஸ்டிக். இந்த ரெண்டு லேயரும் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால காற்றோட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் உறிஞ்சிக்கிற தன்மை, நீங்கள் மீடியாவில் விளம்பரம் வரும் லாக் பண்ணிக்குவோன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் லாக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நான் சிரஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 50 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஏன் வாட்டர் போடுறோம்னா ப்ளட்டை நம்ம போட முடியாது, அதனால் தண்ணி எடுத்து போடுறோம். 50 ml தண்ணி. இப்போ 50 ml தண்ணி நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஒரு 100 ml வாட்டர் ரெண்டுலேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் ஒரு 50 ml, இன்னொரு 50 ml, 30 ml தான் நமக்கு பிளட்டு வெளியே வரும். 30 ml பிளட்டு ஈக்குவல் டு 100 ml வாட்டர். இப்போ 100 ml வாட்டர் நம்ம மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட், எல்லா பெண்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராண்டு தான் இது. இப்போ 100 ml வாட்டர் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிங்க, உலகத்தரம் வாய்ந்தது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஹைஜீனாக இருக்கணும். இப்போ நம்ம ஃபெமி அனியான் நாப்கின்லேயும் நான் 100 ml தண்ணி அப்ளை பண்ணுறேன். 100 ml அப்படிங்கிறது 30 ml பிளட்டுக்கு ஈக்குவல். டென்சிட்டி, பிளட்டோட தன்மை அடர்த்தியாக இருக்கும் இல்லைங்களா, தண்ணியோட தன்மை அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம 100 ml அப்ளை பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்துலேயும் 100 ml அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் அப்ளை பண்ணிட்டோம் 100 ml. இப்போது இங்கே நம்ம பேட்லேயும் 100 ml அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு சொட்டு கூட தண்ணி வெளியே லீக்கேஜே இல்லை. ஆனால் இதில் நீங்கள் தொட்டிங்கன்னா தண்ணி இப்படி அமுத்தும் பொழுதே பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது, ஃபுல்லாக தண்ணி இருக்குது. எடுத்து ஊற்றுனீங்கன்னா லீக்கேஜ் வருது பார்த்தீங்களா, இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இவ்வளோ தண்ணி இருந்ததுன்னா இதுதான் நம்ம ஸ்கின்னு நினச்சிக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்கின்னை இப்படி தொட்டு இப்படி எந்திரிக்கிறோம்ல, உட்காரோம் எந்திரிக்கிறோம், அப்போது எவ்வளோ ஈரம் ஆகும் பாருங்கள் ஸ்கின்னு. இப்போ ஸ்கின்னில் இப்படி ஈரம் இருந்ததுன்னா அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆனால் நம்மளோடதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை. இப்போ இதில் நீங்கள் அமர்த்தினீங்கன்னா எவ்வளோ அமுத்தினாலும் தண்ணி ஒட்டாது. இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்போது வாஷ் பண்ணுறதுக்கு இடம் தேடணும், அன்ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லேயராக நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பெண்கள் நம்ம பிரித்தே பார்த்ததில்லை. நான் எவ்வளோ பெண்கள்கிட்ட கேட்டிருக்கேன், யாராவது உங்களோட நாப்கின் யூஸ் பண்ணியிருக்கேன், நாப்கினை பிரித்து பார்த்துருக்கீங்களான்னு. ஒருத்தர் கூட எஸ் சொன்னதே இல்லை. நீங்கள் பாருங்களேன், இதுதான் ஃபஸ்ட்டு லேயர், நம்ம ஸ்கின்னில் டச் ஆகிற லேயர். இப்போ நடக்கிறோம் இல்லைங்களா, நடக்க இது பிளாஸ்டிக் லேயர். ஸ்கின்னெல்லாம் டேமேஜ் ஆகும், எரிச்சல் வரும், பேர்னிங் சென்ஸ் இருக்கும், கொப்பளம் வந்துடும், தொடையெல்லாம் கருப்பாயிடும். அதுதான் ஃபஸ்ட்டு லேயர். இது செகண்ட் லேயர். இந்த லேயர் கலரிங் பர்ஃப்யூம். இதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். இன்னரில் பர்ஃப்யூம் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். இந்த ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், நம்ம படித்து முடிச்சுட்டு எடைக்கு போடுறோம்ல, அதை ரீசைக்கிள் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு நியூஸ் பேப்பர். கலரிங் இருக்குது, இதில் ட்ராயிங் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் சாயம். இது வெஜிடபிள் கலர் கிடையாது, சாயம். இது ஈரமான இதுவும் உள்ளே போகும். இது செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் காட்டன் மேலே இருக்கக்கூடிய ஜெல். இந்த ஜெல் சிலிக்கான் ஜெல். இதுக்கு பை ப்ராடக்ட் பெட்ரோலியத்தில் இருந்து தான் இந்த சிலிக்கான் ஜெல் எடுக்கிறாங்க. அப்போ இந்த சிலிக்கான் ஜெல் தான் நமக்கு கேன்சரை வர வைக்கும். இந்த காட்டன் ரீசைக்கிள் காட்டன், யாரோ பயன்படுத்தின காட்டன். இதில் டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ணி தான் அதை சுத்தப்படுத்தி காய வச்சு நமக்கு இதுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ டயாக்சினோட தன்மை, குளோரினோட தன்மை, ப்ளீச்சிங்கோட தன்மை இதெல்லாம் இன்னரில் சுவாசிக்கும் பொழுது மலட்டுத்தன்மை, சிறுநீரக கோளாறு, வயிற்று வலி, வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இச்சிங், இரிட்டேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஹார்மோன் இம்பேலன்ஸு, நிறைய பிரச்சனை பெண் சமுதாயம் சந்திக்கிறாங்க. இது கடைசி லேயர். இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா அப்படியே பலூன் மாதிரி வரும் பாருங்கள். இதில் காற்றோட்டமே இருக்காது. அப்படியே நீங்கள் பலூனை ஊதி
வச்சிங்கன்னு வைங்க, பலூனுக்குள்ளே இருக்கிற காற்று வெளியே வராது, வெளியில் இருக்கிற காற்று பலூனுக்குள்ளே போகாது. அது மாதிரி தான் இதுவும். எடுத்து இப்படி ஒட்டியாச்சுன்னா இங்கே ரத்த ஓட்டமே இருக்காது. இப்போ சன்லைட் படாத இடம் நல்லா கலராக தானே இருக்கணும். ஏன் எல்லா பெண்களுக்கும் தொடை சைடு பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான். இதில் இருக்கிற கம்மு, இந்த கம்மும் வந்து இண்டஸ்ட்ரியல் கம். நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா பேண்டீஸில் ஸ்டிக் ஆகிக்கும், ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆனால் பேண்டீஸில் அந்த கம்மு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், பேட்ச் மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும். எகைன் பேண்டீஸ் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அதுலேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குது. பேண்டீஸை தூக்கியே போடுறதில்ல பெண்கள் எல்லாம். ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் புதுசாக பேண்டீஸ் வாங்கிக்கோங்க. அப்போ இந்த கம்மு, இந்த பிளாஸ்டிக், இந்த கலரிங், பர்ஃப்யூம், நியூஸ் பேப்பர்லேருந்து ரீசைக்கிள் பண்ண ஒரு துணி, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் இச்சிங் இரிட்டேஷன் வர்றது, ரீசைக்கிள் காட்டன், சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. அதே போல் இதை ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது. இதில் வந்து குவாலிட்டிக்கான சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை, இப்படி ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஓப்பன்லேயே இருக்கும்போது காற்றுல இருக்கிற கிருமிகள் உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்டை கையில் எடுத்திங்கனாலும் இதுவும் ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ பேக்கில் வச்சோம் அப்படின்னா ஒரு ரூபா காயின் உள்ளே போயிட்டு வந்தால் கூட இன்ஃபெக்ஷன் தான். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எவ்வளோ பாதிக்குதுன்னு நீங்கள் இப்போ நமக்கு உலகம் முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிருமியோட பாதிப்பு என்னன்னு. அப்போ எவ்வளோ ஹைஜீனாக இருக்கணும், இது பேக்கிங்காக தானே வரணும். அப்போ பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம பேக்குள்ளே எவ்வளோ குப்பை தூசியெல்லாம் இருக்குதுன்னு. அப்போ இது ரொம்ப சுகாதாரமற்ற முறையில் தான் நமக்கு பேக்கிங் ஆகி வருது. இதுதான் மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட். இப்போ நம்ம பிராண்டு இதை எடுத்திங்கன்னா இதில் எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து டேட்டு, மந்த்து, இயர், எக்ஸ்பிரி, மேனுஃபேக்சரிங் பிரிண்ட் ஆகிருக்கு. அது பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்டை எடுத்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் உள்ளே இருக்குது. இது வந்து ஃபுட் கிரேட் கோட்டிங். உணவுப் பொருள்கள் கெடாமல் இருப்பதற்காக வேண்டி பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் இதில் தான் கவர் பண்ணுவாங்க. அதில் தான் இந்த ப்ராடக்டை கவர் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம், இதுவும் ஒரு உணவுப் பொருள் மாதிரியானது தான். ப்ராடக்டை உள்ளேருந்து எடுத்தாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதனோட சர்டிஃபிகேட் என்ன, ISI, ISO, CE, FDA எல்லா சர்டிஃபிகேட்டும் இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ப்ராடக்ட்டு, ஃபெமி இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. அதை தான் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ 100 ml அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, 100 ml உறிஞ்சிருச்சு. லாக்கிங் சிஸ்டம், இதுதான் லாக்கிங் சிஸ்டம். இது லாக்கிங் சிஸ்டம் கிடையாது, புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும். அப்போது விளம்பரங்களில் லாக்கிங் சிஸ்டம் சொல்கிறாங்க, ஆனால் அது நிச்சயம் இதில் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. இப்போ நம்மளோட பேடை எடுத்து பாருங்கள், பிரிக்கிறேன், ஒவ்வொரு லேயராக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் காட்டன், சர்ஜிக்கல் காட்டனுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது. ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன். இப்போ இதில் யூஸ் பண்ணிவிட்டு நடந்தோன்னு வைங்க, இச்சிங் இரிட்டேஷன் வராது. தொடர்ந்து 6 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடும். கருப்பு கலர்லாம் ஸ்கின்னோட சேம் கலரில் வந்துடும். இதெல்லாம் எடுத்து பிரிச்சிங்கனாலும் சரி, மண்ணில் போட்டிங்கனாலும் மக்கி போயிடும், நெருப்பு வச்சிங்கனாலும் சாம்பல் ஆகிடும். முக்கியமான லேயர் இதுதான் நம்மளோட ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் 5 லேயர் இதில் இருக்குது. இது வந்து ஃப்ரூட்ஸு, இந்த கலர் வந்து ஃப்ரூட்ஸ் கலர். இது வந்து சாயம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்னா, சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா இந்த சாயம் தனியாக பிரிஞ்சு வரும். இது அப்படி வராது, இது ஒரு துணி மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆனையான் என்ன பண்ணும், ஆனையான் ஆன்டிபாக்டீரியாவாக வேலை செய்யும். வெளியில் வர ரத்தத்தில், ஒரு சொட்டு ரத்தத்தில் 107 பாக்டீரியா இருக்குது. 2 மணி நேரத்தில் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பில் லட்சக்கணக்கான ஆனையான் இருக்குது. அப்போ பாக்டீரியாவை கில் பண்ணிடும். எவ்வளோ நேரம் கில் பண்ணும், 24 மணி நேரத்துக்கு. அப்போ இந்த ஒரு பேடு போதுமானது. லாக்கிங் சிஸ்டமும் இருக்குது, பாக்டீரியாவையும் கில் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் இருக்குது. ஆனையான். இன்ஃப்ராரெட் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். ஹார்மோன் படுத்துகிற பாடு தான் எல்லாமே. ஒரு தற்கொலை உணர்வு தூண்டுறது, கோபம் வர்றது, ஆத்திரம் வர்றது, டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிறது, இன்னொரு கணவரை தேடுவது, குழந்தைகளை அடிக்கிறது, நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஹார்மோன் தான். அதை பேலன்ஸ் பண்ணுறது இன்ஃப்ராரெட், சூரிய புற ஊதா கதிர்கள், அது உள்ளே இருக்குது. அடுத்து மேக்னெட்டிக், காந்த அலைவரிசை. அது என்ன பண்ணுது, அது உள்ளே போய் நல்ல மூடு கொடுக்கும். நல்ல மூடுங்கிறது யாராவது உருவாக்க முடியுமா, தானாக கிரியேட் ஆகிறது. அது நமக்கு இந்த மேக்னெட்டிக்கில் இருக்குது. அது பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு ரொம்ப தேவையே. இங்கே ஒரு பக்கம் எனர்ஜி லாஸ் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகும்போது எனர்ஜி வேணும் இல்லைங்களா, அது இந்த ஸ்ட்ரிப்பு கொடுக்குது. நானோ, நானோ என்ன பண்ணும், நாளமில்லா சுரபிகள். உடல் முழுவதும் சுரபிகள் இருக்குது நமக்கு. அந்த சுரபிகள் என்ன பண்ணுது, தைமஸ் சுரபி, தைராய்டு, பிட்யூட்டி கிளாண்டு, பீனியல் சுரபி, எல்லா இடத்துலையும் சுரபிகள் சுரந்தால் மட்டும்தாங்க ஆரோக்கியமாக ஆர்கன்ஸ் இருக்கும்.
அப்போ பிறப்பு உறுப்பில் இந்த கெமிக்கல்லாம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு திரவம் இருக்குல்ல, அது ட்ரை பண்ணிடும். ஆனால் இது வந்து அது எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கும். அது நல்ல பாக்டீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கைட்டின் என்ன பண்ணும், தூக்கி போட்டுட்டோம்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு நாய் எடுத்துகிட்டு போகுது, பார்ப்பீங்க ரோட்ல எல்லாம், நீங்கள் ஒரு மாடு சாப்பிடுது, எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம சொசைட்டிக்கு பண்ணுறோம். நம்ம சக மனிதன் எடுத்துகிட்டு போய் அதை எரிக்கிறார், கை தொட்டு எரிக்கிறார். இதை எரிச்சிங்கன்னா அவருக்கு காச நோய் வரும். எவ்வளோ பாவக்காரியம் செய்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் தூக்கி எறியறதுல பூமியும் மலடாகுது. அதை அதை துப்புரவு பணியாளர்களுக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்குறோம். ஆனால் இது 6 மாதம்தாங்க, மண்ணோட மண்ணாக மக்கிரும். மழை பெஞ்சால் நிலத்தடி நீர் கிடைக்கும். அடுத்த தலைமுறை வந்து இங்கே வாழ்ந்து தான் ஆகணும். யாரும் சந்திர மண்டலத்துக்கு போக முடியாது. இந்த 5 பணியும் இந்த ஸ்டெப்பு செய்யுது. இதில் எந்த விதமான பர்ஃப்யூம் கிடையாதுங்க. பர்ஃப்யூம் இங்கே தேவையில்லை. எதுக்கு பர்ஃப்யூம் வேணும்? காற்றோட்டம் தான் நமக்கு வேணும். பர்ஃப்யூம் போட்டிங்கன்னா அதெல்லாம் தான் கேன்சர் வர்றதுக்கு, வெள்ளைப்படுறதுக்கு, இர்ரெகுலர் ஆகிறதுக்கெல்லாம் காரணம். இது வந்து சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டனை நீங்கள் எடுத்து ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னு வைங்க, கர்ச்சீப் மாதிரி இப்படி போட்ட மாதிரியே இருக்கும். இதில் ஒரு சொட்டு கூட ஈரமே இல்லை பாருங்கள். இது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த காட்டனை எடுத்து போட்டிங்கன்னா கூல் மாதிரி மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகிடுச்சுனாவே அதில் கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இது போட்ட மாதிரியே இருக்கும். இது ஃப்ரெஷ் காட்டன். இந்த ஜெல் வந்து அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்லைடு பேப்பர். இங்கே ஒரு ஏர்லைடு பேப்பர், இங்கே ஒரு ஏர்லைடு பேப்பர், நடுவில் வந்து சோத்து கத்தாழைங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் கத்தாழை. இது வந்து இப்போ 100 ml நம்ம அப்ளை பண்ணோம். இதை நீங்கள் அழுத்தி புழிஞ்சிங்கனாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி வராது. இப்போ நான் வந்து எகெயின் 100 ml அப்ளை பண்ணுறேங்க. இன்னொரு 50 ml, ஏற்கனவே நம்ம 100 போட்டிருந்தோம் இல்லைங்களா, இன்னொரு 50 ml அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் ஆல்ரெடி 100 அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு 150 ml. இவ்வளோ ஃப்ளோலாம் யாருக்குமே வராதுங்க. இப்போ 150 ml நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற பிராண்ட் அதுக்கும் ஒரு 50 ml நான் அப்ளை பண்ணுறேன். இது அவங்களோட ஜெல். இதில் 4-5 பேடு மாத்திர பக்கம், நம்மளோடது ஒரு பேடு போதும். ஆனையான் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இந்த தண்ணி லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஆனால் இதில் 150 ml நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணியை எடுக்கவே முடியாது. பாருங்கள், அப்படியே வந்து எங்கே போச்சுன்னே தெரியாது. நீங்கள் எடுத்து இப்படி அமுத்துங்க, ஒரு ட்ராப் கூட தண்ணி வராது, கையிலையும் ஒட்டாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பேடு நமக்கு கிடைச்சதுன்னா குழந்தைங்க ட்ராவல் பண்ணலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குமே. ஸ்கின்னில் டச் ஆகாது இல்லை, அப்போ எரிச்சல் இருக்காது, கோவம் இருக்காது, ஒரு அன்னீசியான ஃபீலிங் இருக்காது. எவ்வளோ நீங்கள் எடுத்து புழிஞ்சிங்கனாலும் வராது. நான் இது பாருங்கள், தண்ணி இருக்குது. அப்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கொடுக்குற பைசா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே சமயம் மதிப்பு உள்ளதாக இருக்கணும். நம்ம வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம உடலுக்கு மதிப்பு மிகுந்த ப்ராடக்டாக இருக்கணும். இது கடைசி லேயர். இந்த 4 கோடு இருக்குது பாருங்கள், அதுதான் கம் இருக்கிற இடம். மற்ற இடமெல்லாம் நம்ம ஸ்கின் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏர் போஸ், காற்றோட்டம், நல்ல ப்ரீத்திங் ஆகும். இந்த கம்மு ஸ்டிக் ஆகும். எடுத்திங்கன்னா பேண்டீஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். பேட்ச் மார்க்கு பேண்டீஸில் இருக்காது, ட்ராவல் ஆகாது கம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் கம். இது பிரிச்சிங்கன்னா பேப்பர் மாதிரி கிடைக்கும். நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். மண்ணோட மண்ணாக மக்குதுனாவே என்ன அர்த்தங்க, அது இன்னொரு செடியை ஒரு நெல்லை போட்டிங்கன்னா விளையும். ஆனால் இதை போயிட்டு புதைச்சி வச்சுட்டு இதுக்குள்ளே எந்த விதையை போட்டிங்கனாலும் விதை அழுகி போயிடும். அதனால தான் கர்ப்பப்பையில் எக்கு வந்து இன்னொரு தலைமுறைக்கு வழிகாட்டாமல் செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகிறோம். அது பேரே என்னங்க, செயற்கை கருத்தரிப்பு மையம். எந்த குழந்தையும் போகாதீங்க. ஃபெமி ஆனையான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கோங்க. எங்களுடைய பெண்கள் மாவட்ட ரீதியாக இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவோம், மண்ணையும் பாதுகாப்போம், தாய்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.